வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக எனக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி முருகன் டெம்பிள் தான் வந்திருக்கோங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட்டாக 6 years பிஃபோர் வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. சம்மரில் ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்ப்போம். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்முக நதின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து நிறைய பேர் வந்து முடி காணிக்க இறக்கிட்டு அங்கேயே குளிச்சுட்டு தென் வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு இங்கேருந்து ஒரு 20 minutes தான் ஆகும் பஸ்ஸில் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு தான் இங்கே வருவாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போது இங்கேயே வந்துட்டு தனியாக ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் முடி காணிக்கையும் இறக்குறாங்க. தென் வந்துட்டு இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. லைக் நம்ம திருப்பதியில் மாதிரி. இங்கே வந்துட்டு இந்த ரோப் கார் இருக்கு இல்லையா, ரோப் காருக்கு வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 10 to 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. தென் ட்ரெயின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க, அங்கேயும் வந்து 15 to 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு போகிறதுக்கு வந்து இங்கே நார்மலாக ஃப்ரீயாக வந்து ஒரு கார் மாதிரி ஒன்று இருக்குது. வீட்டில் பார்ப்பீங்க. அது வந்து ஃப்ரீ தான். அது இங்கேருந்து அங்கே போய் ஏறிட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து வந்து அந்த ரோப் கார் அந்த ட்ரெயினில் இருந்தால் போகலாம். ஆனால் என்னென்னா வந்து லைன் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே என்ன ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சுன்னா ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபோன் வந்து லாக்கர் வாங்கி வச்சுட்டாங்க. லைக் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அண்ட் திருப்பதி மாதிரி. அது ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சு. நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு வந்தேன். இங்கே வந்துட்டு லாக்கர் ரூம் தனியாக வச்சுருக்காங்க. கிளாக் ரூம்னு இருக்குது. அங்கே வந்து லாக்கர் ரூம் வந்து ஆக்சுவலாக இது. இங்கே வந்து ஒரு லாக்குக்கு பார்த்தீங்கன்னா 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து 3 லக்கேஜ் எடுத்துருந்தோம். ஸோ 30 rupees தான் ஆச்சு. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஷெட்டில் நிறையா போட்டிருக்காங்க. மக்கள் வந்து நடந்து போகிறதுக்கு வந்து வெயிலில் வந்து ஷெட்டு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் மலை மேலே ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பெட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கார்பெட் போடுறதுனால நிறைய பேருக்கு வந்து வெயிலில் சூடு இல்லாமல் போயிட்டு வராங்க. ஸோ ஓவரால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நல்லா சாமி தரிசனமாக இருந்துச்சு. தேங்க்யூ.